ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல கடவுளின் சொர்க்க பூமி என்று அழைக்கக்கூடிய நமது அண்டை மாநிலமான கேரளாவில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் கேரளாவில் இருந்து நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழனிமலை முருகன் கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படி அவங்க சாமி கும்பிட்டுட்டு மறுபடி கேரளாவுக்கு திரும்பும் போது திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள மயிலமூடுன்ற ஒரு சிறிய கிராமத்துல மர்மம் நிறைந்த சுமதி வளவுன்ற ஒரு சாலை வளைவுல நள்ளிரவு நேரத்துல அவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகி அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமதின்ற பெண்ணினுடைய கொடூரமான ஆன்மா அவங்களுக்கு என்னென்ன அசம்பாவிதத்தை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த குடும்பத்தார் 4 பேரும் உயிரோட தப்பிச்சாங்களா அல்லது அந்த ஆன்மாவால கொல்லப்பட்டாங்களான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பயங்கர பேனிக்காகவும் அமானுஷ்யமாகவும் இருக்கும். இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் சுமதி வளவு. இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள மயிலமூடுன்ற ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள சாலையோட வளைவை தான் சுமதி வளவுன்னு சொல்றாங்க. இந்த வளைவுக்கு எதனால இந்த பெயர் வந்துச்சுன்னா சுமார் 72 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 1953 வருடம் ஜனவரி 27ஆம் தேதி தான் இந்த துயர சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த மயிலமூடு கிராமத்துல ஒரு பெரிய பண்ணையார் குடும்பம் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு நிலப்பலம், தோட்டம், துறவு, சொத்து பத்து ஏராளமா இருந்திருக்கு. அந்த பண்ணையாருக்கு ரத்னாகரன்ற ஒரு மகன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்க வீட்டு வேலைகளை செய்யறதுக்காக ஒரு பெண்மணிய வேலைக்கு சேர்த்திருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு 18 வயசு நிரம்பிய சுமதின்ற மக ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அந்த சுமதி பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. இந்த சுமதி அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அடிக்கடி பண்ணையார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த சுமதியை பார்த்த ரத்னாகரன் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருந்திருக்காரு. நாளடைவுல சுமதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி சுமதி கிட்ட பல முறை உல்லாசமா இருந்திருக்காரு. இதனால சுமதி கர்ப்பமாயிடுறாங்க. வயிற்றுல 6 மாச கர்ப்பத்தோட வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டிருக்காங்க. சுமதி தான் கர்ப்பமா இருக்கேன்றத ரத்னாகரன் சொன்னதும் ரத்னாகரன் பதறி போயிடுறாரு. இந்த விஷயம் தன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா தன்னை கொன்னே போட்டுருவாருன்னு உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காரு. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னு தன்னோட நண்பரோட பேசி கலந்து முடிவு பண்றாரு. சுமதிய கொல்ல முடிவு செஞ்சிருக்காரு. இப்போ ரத்னாகரன் சுமதி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம கல்யாணத்தை எங்க அப்பா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு, பாங்கோடு மத்ரா தேவி கோயில்ல போய் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சுமதியையும் அவரோட நண்பரையும் அவரோட அம்பாசிடர் கார்ல கூட்டிட்டு போயிருக்காரு. இவங்க அப்படி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வளைவு ஒன்று வந்திருக்கு. அந்த இடத்துல ஆள் அரவமே இல்லாம பயங்கர காடு மாதிரி இருந்திருக்கு. அந்த இடத்துல போய் காரை நிறுத்திட்டு அவரும் அவரோட நண்பரும் வண்டிக்கு அடியில இருந்த அருவாளை எடுத்திருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன சுமதி வண்டியில இருந்து கீழே இறங்கி அந்த காட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. இவங்க 2 பேரும் பின்னாடியே விரட்டிட்டு போய் சுமதியை பிடிச்சு அந்த இடத்துல இருந்த ஒரு மரத்துல கட்டி போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுமதி அவங்க 2 பேர்கிட்டையும் கெஞ்சி இருக்காங்க. இப்படியே கூட என்னைய விட்டுருங்க, நானும் என்னோட குழந்தையும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம்னு கெஞ்சி இருந்திருக்காங்க. ஆனா அந்த மனித மிருகங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம
அந்த இடத்துல துடிக்க துடிக்க சுமதியை கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடி ஊருக்குள்ள வந்திருக்காங்க. சுமதி இறந்து 2 நாளைக்கு பிறகுதான் அந்த ஏரியால இருக்க பழங்குடி மக்களால சுமதியோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த சுமதியோட இறப்புக்கு பிறகுதான் அந்த இடத்துல பயங்கரமான அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பகுதியில இரவு நேரங்கள்ல வெள்ளை கலர் சேலை கட்டிய பெண் இங்கேயும் அங்கேயும் அலைவதாகவும், இரவு நேரங்கள்ல அந்த பகுதியை கடக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணோட குரல் பயங்கர சத்தத்தோட சிரிக்கிறது மாதிரியும் சில நேரங்கள்ல அழுகிற மாதிரியும் கேட்டிருக்கு. இந்த சாலையில இரவு நேரங்கள்ல வாகனங்கள் ஏதாவது வந்தா சரியா அந்த இடத்துக்கிட்ட வாகனங்கள் பழுதாகி செயலிழந்துருமா. 2 வீலர்லயோ சைக்கிள்லயோ அந்த பகுதிக்கு வரக்கூடிய நபர்கள் திடீர்னு அவங்க வாகனங்கள்ல இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஹெட்லைட்டுகள் அந்த இடத்துக்கிட்ட வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும், டயர் பஞ்சர் ஆகி வெடிச்சிரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த ஊர் கிராமத்து மக்கள் வரிசையா சொல்லிக்கிட்டே போறாங்க. மேலும் அந்த காட்டுக்குள்ள நிறைய மனித உயிர்கள் பழிவாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதிலிருந்து அந்த கிராமத்து மக்கள் பகல் பொழுதுல கூட அந்த இடத்துக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த அந்த சுமதி வளவுல தான் நம்ம பார்க்க போற அமானுஷ்ய நிகழ்வு நடந்திருக்கு. இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1985ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் கல்லாரா பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் குடும்பத்துக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது அவருக்கு 10 வயது தான் ஆயிருந்துச்சு. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது கோபாலகிருஷ்ணனோட அப்பா உன்னிகிருஷ்ணன் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பழனிமலை முருகன் கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக அவரோட சொந்த கார்ல குடும்பத்தோட வந்திருக்காங்க. இவர் கொஞ்சம் வசதியான நபரும் கூட. இவரோட மனைவி அம்முவுக்கு 30 வயது, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. பையன் 1 பொண்ணு 1. பெரிய பையன் கோபாலகிருஷ்ணனுக்கு 10 வயது, அவரோட தங்கை ரேணுகாவுக்கு 7 வயது தான் ஆயிருந்துச்சு. இந்த மொத்த குடும்பமும் அவரோட மாருதி 800 கார்ல கேரளால இருந்து பழனிக்கு வந்திருந்திருக்காங்க. அப்படி பழனிக்கு வந்தவங்க பழனிமலை முருகன் கோவில்ல சாமியை தரிசிச்சுட்டு மதியம் 3 மணி அளவுல பழனியிலிருந்து கேரளாவுக்கு கிளம்பியிருக்காங்க. சரியா இரவு 9 மணிக்கெல்லாம் கேரளாவை ரீச் பண்ணிடுறாங்க. அப்போ உன்னிகிருஷ்ணன் என்ன முடிவு பண்றாருன்னா, மெயின் ரோட்ல போனா ரொம்ப லேட் ஆகும், அதனால மயிலமூடு கிராமத்து வழியா போனா நம்ம ஊருக்கு சீக்கிரமா ரீச் ஆயிடலாம்னு சொல்லி அந்த ஷார்ட் ரூட்ல போக ஆரம்பிக்கிறாரு. அந்த பாதையில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ரோடு தார் சாலைகள் சரியா போடாம குண்டும் குழியுமா இருந்திருக்கு. அவர் அப்படி அந்த ரோட்ல டிரைவ் பண்ணும்போது அவரோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக இந்த ரோட்ல வந்தீங்க, மெயின் ரோட்லயே போயிருக்கலாம், இந்த பகுதியில பாதை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்ல 2 பக்கமும் அடர்ந்த காடுகள், வெளிச்சமே இல்லாம நிசப்தமா இருந்திருக்கு. காட்டு மிருகங்களோட சத்தம் இங்கேயும் அங்கேயும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் தைரியமா அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்காரு. இப்போ நேரம் இரவு 10 மணியை நெருங்கி இருந்துச்சு. இவருக்கு பின் சீட்ல அவரோட மனைவி 2 குழந்தைகளையும் மடியில தூங்க வச்சுட்டு அவங்களும் தூங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பதான் அவரோட வண்டியை ஒரு வளைவுல திருப்பும் போது ஒரு போர்டு ஒன்ன வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த போர்டுல சுமதி வளவுன்னு போட்டிருந்துச்சு. அந்த போர்டை பார்த்ததும் அந்த இடத்தை பத்தி அவரோட நண்பர்கள் சொன்ன அமானுஷ்ய சம்பவங்கள் நினைவுக்கு வந்திருக்கு. இப்போ உன்னிகிருஷ்ணனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் அதெல்லாம் கட்டுக்கதைகள், வெறும் வதந்தின்னு அவரோட மனசை தேத்திக்கிட்டு வண்டியை முன்னோக்கி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவரோட வண்டிக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டிய பெண் சடார்னு வந்து விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்படி அவர் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெண் குறுக்க வந்ததும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட கட்டுப்பாட்டையும் மீறி அந்த கார் அந்த பொண்ணு மேல போய் மோதிருது. இந்த சம்பவத்துல உன்னிகிருஷ்ணன் அவரோட காரை வேகமா பிரேக்கை போட்டு நிறுத்தியிருக்காரு. அப்படி அவர் சடனா பிரேக் அடிச்சதும் அவரோட மனைவியும் குழந்தையும் ஃப்ரண்ட் சீட்ல இடிச்சு முழிச்சிடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு பதறி கேட்டிருக்காங்க. இப்போ உன்னிகிருஷ்ணன் பதட்டத்தோட ரோட்ல ஒரு பொண்ணு நம்ம வண்டியில விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமான்னு சொல்லியிருக்காரு. பதட்டத்துல படபடன்னு நடுங்கி இருக்காரு. நான் கவனமா தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு எப்படி உள்ள வந்துச்சுனே தெரியல, நம்ம வண்டியில விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமான்னு சொல்லியிருக்காரு. இருமா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து கீழே இறங்கியிருக்காரு. இப்போ டார்ச் அடிச்சு வண்டிக்கு முன்னாடி தேடி பார்த்திருக்காரு. அங்க யாருமே இல்ல. வண்டிக்கு அடியிலையும் வண்டிக்கு பின்னாடியும் போய் பார்த்திருக்காரு. அந்த காரை சுத்தி அந்த சரௌண்டிங் ஃபுல்லா டார்ச் அடிச்சு தேடி பார்க்கறாரு. யாருமே அடிபட்ட மாதிரியும் தெரியல. அந்த பகுதி முழுவதும் யாரையுமே காணோம்.
இப்போ உன்னிகிருஷ்ணனுக்கு முகமெல்லாம் குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அவரோட மனைவியும் காரை விட்டு இறங்கி வந்து எங்கெங்க அந்த பொண்ணுன்னு கேட்டிருக்காங்க. தெரியலமா, அந்த பொண்ணு நம்ம கார்ல வேகமா மோதிச்சு, அந்த சத்தத்தை கூட நான் கேட்டேன், ஆனா ரோட்ல யாருமே இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்றதே ஒரே மர்மமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க இந்த இடமே ஒரு மர்மமா இருக்குங்க, முதல்ல காரை எடுங்க, இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லியிருக்காங்க. உன்னிகிருஷ்ணனால அந்த சாக்குல இருந்து விடுபட முடியாம இன்னும் பதட்டத்தோட இருக்காரு. இப்போ அவர்கிட்ட வாட்டர் கேனை கொடுத்து தண்ணியை குடிங்க முதல்லன்னு சொல்லியிருக்காங்க. உன்னிகிருஷ்ணனும் கொஞ்ச நேரம் டீப் பிரீத் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்றாரு. இப்போ அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத பதட்டம் தொத்திக்குது. மறுபடி காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டாங்க. அப்போ காரோட என்ஜினுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கிர்ன்னு கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்திலே கார் அணைத்திக்கிட்டே போய் ஒரு இடத்துல நின்றுது. உடனே அவர் மனைவி வண்டிக்கு என்ன ஆச்சுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதுதாமா எனக்கும் தெரியல, முந்தா நாள் தான் லாங் ட்ரிப் போக போறோம்னு மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு வண்டியை தரோவா செக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன், அப்படி இருந்தும் எப்படி இப்படி ரிப்பேர் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. சரி இரு, நான் கீழே இறங்கி போய் என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் காரோட பேனட்டை திறந்து அவருக்கு தெரிஞ்ச சில வேலைகளை பார்த்துருக்காரு. உள்ள என்ன பழுதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி டார்ச் அடிச்சு தேடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவரோட மனைவி ஜன்னல் வழியா காட்டவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி வெள்ளை கலர் சேலை ஆடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது என்னவா இருக்கும்னு உத்து பார்த்துருக்காங்க. அப்போ அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பெண் உருவம் இவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு குண்டா கர்ப்பிணி பெண் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அதோட முகமெல்லாம் வெளுத்து போய் கண்கள் ரெண்டும் வெள்ளையா பேய் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து அவரோட மனைவி வீச்சுன்னு கத்திடுறாங்க. அவங்க அப்படி கத்துனதும் 2 குழந்தைகளும் முழிச்சிடுறாங்க. இப்போ வண்டிக்கு முன்னாடி இருந்த உன்னிகிருஷ்ணன் வேகமா ஓடி வந்து காருக்குள்ள எட்டி பார்த்திருக்காரு. என்னமா ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பெண் உருவம் பேய் மாதிரி நின்னுச்சுங்க, அது என்னையவே முறைச்சு பார்த்துச்சுங்கன்னு சொன்னதும் உன்னிகிருஷ்ணன் வேகமா டார்ச் அடிச்சு அவங்க சொன்ன இடத்துல தேடி பார்க்கறாரு. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் இல்லை. சப்போஸ் மனுஷங்களோ மிருகங்களோ அந்த பக்கம் கிராஸ் ஆயிருந்தா செடி கொடிகள்லாம் ஆடி இருக்கும், காய்ஞ்ச சருகோட சத்தம் கேட்டிருக்கும். ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு அசைவோ சத்தமோ இல்லாம பயங்கர பின் டிராப் சைலண்டோட இருந்திருக்கு. இப்போ உன்னி பேனட்டை லாக் பண்ணிட்டு காருக்குள்ள வந்திருக்காரு. இவங்க இப்படி கத்துனதுனால குழந்தைகள் 2 முழிச்சு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே உன்னிகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, பாப்பாவை என்கிட்ட கொடு, தம்பியை நீ வச்சிருன்னு சொல்லிட்டு அவரோட குழந்தைய தோல்ல போட்டு தட்டி கொடுக்குறாரு. ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்காரு. அவரோட மனைவியும் பையனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்காங்க. இப்போ அவர் மனைவி, என்னங்க வண்டி ரெடி ஆயிடுச்சா, ஸ்டார்ட் பண்ணுங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து நம்ம நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமேன்னு கவலைப்பட்டிருக்காங்க. அப்பதான் உன்னிகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நம்ம பேசாம மெயின் ரோட்ல போயிருக்கலாம், இப்படி ஷார்ட் ரூட்ல வர்றோம்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு கவலைப்பட்டிருக்காரு. இப்போ உன்னிகிருஷ்ணன் சாவியை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. எப்படி சத்தம் கேட்டுச்சோ அதே மாதிரி சத்தம் கேட்டு வண்டி ஆன் ஆகாம இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவரோட பையன் கோபாலகிருஷ்ணன், அம்மா ஒன் பாத்ரூம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் மனைவி, என்னங்க தம்பிக்கு ஒன் பாத்ரூம் வருது, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உன்னிகிருஷ்ணன் அவரோட பெண் குழந்தைய அவரோட பக்கத்து சீட்ல படுக்க வச்சுட்டு வண்டியிலிருந்து கீழே இறங்கியிருக்காரு. அந்த பையனை வெளியே கூட்டிட்டு வந்து அவங்க வண்டிக்கு பின்னாடி ரோட்டோரத்துல யூரின் போக சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல அவரோட காரை திரும்பி பார்த்திருக்காரு. அவரோட காரு பயங்கரமா குலுங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ காருக்குள்ள இருந்த அவரோட மனைவி என்ன நினைச்சாங்கன்னா, தன்னோட கணவர் தான் ஏதோ வண்டியை ரிப்பேர் பார்க்கறாரோன்னு நினைச்சாங்க. இப்போ அவர் மனைவி காருக்கு பின்னாடி பார்த்திருக்காங்க. அவங்களோட கணவரும் பையனும் நடந்து வர்றது தெரியுது. ஆனா கார் எப்படி குலுங்குதுன்ற அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயத்துல காரை விட்டு இறங்கியிருக்காங்க. இங்க காருக்குள்ள அவங்களோட மகள் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் வெளியில நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. கார் பயங்கரமா குலுங்கிக்கிட்டு இருக்கு. கார் இந்த மாதிரி குலுங்குனதும் என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கர அதிர்ச்சியில நின்று இருந்திருக்காங்க.
அப்போ அவர் மனைவி திடீர்னு என்னங்க பாப்பா வண்டிக்குள்ள இருக்காங்க, அவளை வெளியே தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேகமா கார் கிட்ட போயிருக்காரு. அப்படி போனவரு காரோட டோரை திறந்திருக்காரு. சுவிட்ச் போட்ட மாதிரி அந்த குலுங்கல் அப்படியே நின்றுருக்கு. அந்த நேரத்துல வெளியே நின்றிருந்த அவரோட மனைவி காதுக்கு பக்கத்துல என்னோட குழந்தைய கொடுத்துருங்க, என்னோட குழந்தைய கொடுத்துருங்கன்னு யாரோ ஒரு பெண்ணோட குரல் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுற மாதிரி கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அவங்க தன்னோட மகனை இழுத்துக்கிட்டு வேகமா கார் கிட்ட ஓடி வந்திருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் காரோட டோரை திறந்து விட்டுருக்காரு. இப்ப இவங்க 3 பேரும் காருக்குள்ள வந்து உட்காந்து கதவை பூட்டிக்கிறாங்க. அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அவங்களுக்கு விசித்திரமா இருந்திருக்கு. இப்போ அவரோட மனைவி அம்மு பயத்துல தேமி தேமி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவரோட கணவர் அழாதமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காரு. அப்பதான் அவரோட மனைவி, என்னங்க நான் வெளியில நிக்கும் போது என் காதோரத்துல ஒரு பெண்ணோட குரல் என்னோட குழந்தைய கொடுத்துருங்க, என்னோட குழந்தைய கொடுத்துருங்கன்னு கத்துற மாதிரி தெரிஞ்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ நம்ம குழந்தைகளை ஏதாவது பண்ணிருமோன்னு பயமா இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உன்னிகிருஷ்ணன், பயப்படாதமா நான் இருக்கேன், தைரியமா இருமான்னு சொல்லியிருக்காரு. இப்போ மறுபடி காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்பவும் காருக்குள்ள அதே மாதிரி சத்தம் கேட்டு வண்டி ஆஃப் ஆயிருக்கு. கடவுளே, இப்படி வந்து நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டமேன்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட காரோட முன் கண்ணாடியில வெள்ளை கலர் கை ரத்தத்தோட வந்து ரத்த கரையை பதிச்சிருக்கு. அதை பார்த்து அவங்க 3 பேரும் வீச்சுன்னு கத்தி இருக்காங்க. இப்போ பயந்து போன அவர் மனைவி உன்னிகிருஷ்ணன் கிட்ட, என்னங்க இங்க என்ன நடக்குது, இது என்ன இடங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் உன்னிகிருஷ்ணன் அந்த இடத்த பத்தி சொல்றாரு. இந்த இடத்துக்கு பேரு சுமதி வளவு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுமதின்ற பெண்ணு இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அந்த பெண்ணோட ஆன்மா தான் இந்த மாதிரியெல்லாம் இந்த இடத்துல செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. என்னோட நண்பர்கள் இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லும்போது நான் கேலி பண்ணி சிரிச்சிருக்கேன். பேய் பிசாசுங்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை, கட்டுக்கதைன்னு சொன்னேன். ஆனா இப்பதான் என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி அமானுஷ்யங்களை பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கார் கீயை ஆன் பண்ணி வைப்பரையும் வாட்டரையும் ஆன் பண்ணி அந்த ரத்த கரையை கிளீன் பண்ணியிருக்காரு. ஆனா சுத்தமா கழுவுன மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா மறுபடி ரத்த கரை ஸ்டாம்ப் மாதிரி பதிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நேரத்தை பார்த்திருக்காரு. மணி சரியா 11 மணியே நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ உன்னிகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. இந்த பக்கம் ஏதாவது வாகனங்கள் வர்ற வரைக்கும் நம்ம காருக்குள்ளே தான் இருந்தாகணும்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காடே அலற அளவுக்கு பயங்கரமான மரண ஓலம் கேட்டிருக்கு. யாரோ ஒரு பெண் வித்தியாசமான குரல்ல, உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட மாட்டேன்டான்னு கத்தியிருக்கு. அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு இவங்க சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாங்க. அப்பதான் இவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு 10 அடி தூரத்துல ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டிய பெண், அது பார்க்கறதுக்கு நிறைமாத கர்ப்பிணி மாதிரி தெரியுது. அந்த உருவம் இவங்க காரை நோக்கி மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கு. உடனே அவர் மனைவி, என்னங்க அந்த உருவம் நம்ம காரை நோக்கி தாங்க வருது, நீங்க பாப்பாவை பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லி கத்தி இருக்காங்க. இப்போ அந்த உருவம் இவங்க காருக்கு முன்னாடி வந்து நின்னு பயங்கரமா சிரிச்சிருக்கு. அந்த சிரிப்பு சத்தம் கொஞ்ச நேரத்துல மரண ஓலமா மாறி இருக்கு. இப்போ அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, டேய் என்னோட குழந்தைய என்கிட்டே கொடுத்துருங்கடா, என்னைய அநியாயமா கொன்னு இந்த காட்டுல தனியா விட்டுட்டீங்களேடான்னு கத்தி இருக்கு. இப்பதான் உன்னிகிருஷ்ணனுக்கு தன்னோட நண்பர்கள் சுமதி வளவோட வரலாறை பத்தி சொன்னது பூராமே நினைவுக்கு வந்திருக்கு. அப்போ உன்னிகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அவர் மனைவி கிட்ட பேக்குக்குள்ள இருக்க அந்த பழனிமலை முருகனோட விபூதியை எடுமான்னு சொல்லியிருக்காரு. அவர் மனைவி அந்த விபூதியை எடுத்து கொடுத்ததும் எல்லாருக்கும் பூசி விட்டுருக்காரு. அவரும் விபூதியை பூசிட்டு, அப்பனே முருகா, எப்படியாவது என்னைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்துறான்னு சாமிய மனமுருகி வேண்டியிருக்காரு. இப்போ வண்டியோட டேஷ்போர்டுல விபூதியை கொஞ்சம் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்திருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம், இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருக்கும் உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்திருக்கு. வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆனாலும் வண்டியை போக விடாம ரோட்டை மறிச்சு குறுக்க நின்னுகிட்டு இருக்கு. அப்பதான் உன்னிகிருஷ்ணன் ஒரு ஐடியா பண்றாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓட்டிட்டு போய் அந்த ஆன்மா மேலே விட்டுருக்காரு. இப்போ அந்த ஆன்மா மேல வண்டி மோதினதுக்கு உண்டான எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல. அவரோட மனைவி வண்டிக்கு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காங்க. வண்டியோட ஸ்பீடுக்கு அப்படியே காத்துல மிதந்துகிட்டே விரட்டி வந்திருக்கு.
என்னோட குழந்தைய கொடுத்துருங்க, என்னோட குழந்தைய கொடுத்துருங்கன்னு கத்திக்கிட்டே பின்னாடியே வந்திருக்கு. இப்போ உன்னிகிருஷ்ணனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போலன்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல சைட்ல இருக்க அவரோட மகளை பார்த்திருக்காரு. அவரோட மகள் பழனிமலை முருகன் கோவில்ல வாங்கின பொம்மைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது தெரிஞ்சிருக்கு. அடுத்த நொடி உன்னிகிருஷ்ணன் எந்தவித யோசனையும் இல்லாம பொம்மையை புடுங்கி ஜன்னல் வழியா தூக்கி எறிஞ்சிருக்காரு. அவங்க வண்டிக்கு பின்னாடியே வந்த ஆன்மா அந்த பொம்மைய சரியா போய் பிடிச்சிருக்கு. அந்த பொம்மையை பிடிச்சதும் அடுத்த நொடி எந்த பக்கம் போச்சுனே தெரியல, சர்ன்னு கிராஸ் ஆகி காட்டு பக்கம் போயிருது. இப்போ எந்த ஒரு சத்தமும் இல்லாம பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. உன்னிகிருஷ்ணனும் அவரோட மனைவியும் பழனிமலை முருகனை நினைச்சு, அப்பனே முருகா நீ தாண்டா காப்பாத்துனன்னு முருகனுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு இவங்க குடும்பத்தார் யாருமே சுமதி வளவு ரோட்டை பயன்படுத்துறதையே தவிர்த்துட்டாங்களாம். இன்னமும் அந்த இடத்துல அமானுஷ்யங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.